வணக்கம் பிள்ளைகளே. இன்றைய தினம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டல் விருத்தி, அதாவது 2021-22 ஆண்டு வந்த பாசகரில் வந்த கூட்டல் விருத்தி கேள்வி. கூட்டல் விருத்தி கேள்வி உங்களுக்கு எப்படி பார்த்துட்டாங்கன்னா, உங்களோட எக்ஸாம் பேப்பரில் பார்ட் ஒன் இது பார்ட் டூவில் உங்களுக்கு ஏ பாட்டு ஒன்று இருக்கு, பி பாட்டு ஒன்று இருக்கு. இந்த பி பாட்டில் முதலாவது கேள்வியாக வாரது தான் இந்த கூட்டல் விருத்தி. மிக முக்கியமான கேள்வி ஒன்று. இந்த கேள்வியை செய்கிறதுக்கு எங்களுக்கு கூட்டல் விருத்தியை பற்றி ஒரு அறிவொண்டு வரும். அந்த கூட்டல் விருத்தியில் இருக்கிற சமன்பாடுகள் ஒரு 3 சமன்பாடு இருக்குது. அந்த 3 சமன்பாடும் நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேண்டும். வச்சிருந்தா தான் இந்த கேள்வியை நாங்கள் செய்யலாம். ஓகே பிள்ளைகள், அப்போ இந்த என்னென்னா உங்களுக்கு கூட்டல் விருத்தியை பற்றி ஓஎல் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கு கூட்டல் விருத்தியை பற்றி ஒரு தெளிவான அறிவு இருக்கும். கூட்டல் விருத்தி படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு 2 டேர்ம் முடிஞ்சிட்டு, ஸோ 3வது டேர்மில் கூட்டல் விருத்தியை படிச்சிருப்பீங்க. தரம் 10 மாணவர்களும் கூட்டல் விருத்தி படிச்சிருப்பேன். தரம் 9லையும் அது கூட்டல் விருத்தி எண்தொடர் ஒரு பாடம் இருக்கு. ஸோ இந்த 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 2021-22 ஆண்டு வந்த கேள்வியை பொறுத்தளவில் ஒரு சுகமான கேள்வி. ஆனால் அந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிபட வேணும். நீங்கள் வளமையாக செய்கிற கேள்வி மாதிரி தான் இது ஒரு கேள்வி. கொஞ்சம் அந்த கேள்வி பந்தியாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், லெந்தாக இருக்கும். அதை நீங்கள் வாசித்து அதை விளங்கிக் கொள்ள வேணும். ரைட், நான் பார்ப்போம் கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இப்படி உருவம் ஒன்று இருக்கு. ஒரு உருவம் இருக்கு, அழிக்கிறேன். ஒரு விளங்கி பார்ட் 2ல் பி பாட்டில் முதலாவதான கேள்வி. ஓகே, இது என்னன்னா, இதுதான் ஒரு திருகுபடி என்று சொல்றது எங்களோட தமிழ் வார்த்தை. இதில் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த பேப்பில் இருந்து முதலாவது 5 மீட்டர் தூரத்தில் ஒரு மரம் நிற்குது, ஒரு செடி. அங்க இருந்து ஒரு 2 மீட்டர் தூரத்தில் அடுத்த செடி நிற்குது. அங்க இருந்து 2 மீட்டர் தூரத்தில் அடுத்த செடி நிற்குது. ரைட், முதலாவது பப்பில இருந்து 5 மீட்டர் தூரத்தில் தான் முதலாவது செடி நிற்குது. ஓகே தானே? ரைட், இதுதான் படம். இப்படி இங்க 18 செடிகள் வைக்கப்பட்டிருக்கு. கடைசி இடத்துல ஒரு செடி நிற்குது. அப்படி மொத்தமா போய்கொண்டே இருக்கு. 18 செடிகள் வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் படம். படத்தை பாருங்க, பாசுகர் இருக்கிறார்கள், பாசுகரை பார்த்துக் கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு நீர் திருகு பிடிக்கும். 18 செடிகளும் ஒரு நேர்கோட்டில் உள்ளன. ஒரு நீர் திருகுபிடி என்றது தண்ணி வார குழாய். அதுக்கும் 18 செடிகளும் வைக்கப்பட்டிருக்கு, ஒரு நேர்கோட்டில் உள்ளது. நீர் திருகுபிடியில் இருந்து முதலாவது பூச்செடிக்கு உள்ள தூரம் 5 மீட்டர். ஒவ்வொரு அடுத்த பூச்செடிகளுக்கும் இடையில தூரம் 2 மீட்டர். அப்ப ஒவ்வொரு அடுத்த பூச்செடிகளுக்கும் இடையிலான தூரம் 2 மீட்டர். வடிவா கவனிங்கோ, ஒவ்வொரு அடுத்த பூச்செடிகளுக்கும் இடையிலான 2 மீட்டர். அப்ப இதுதான் கேள்வி. நீர் திருகுபடியில இருந்து 5 மீட்டர்ல முதலாவது பூச்செடி, அதுக்கு பிறகு 2 மீட்டர்ல அடுத்த பூச்செடிகள் நாட்டப்பட்டு இருக்கு, ஒரு நேர்கோட்டில் நாட்டப்பட்டு இருக்கு. விளங்கிட்டா? முதலாவது கேள்விக்கு போவோம். நீர் திருகுபடியில் இருந்து 1, 2, 3 பூச்செடிகளுக்கு உள்ள தூரங்களை வெவ்வேறாக முறையில் எழுதுக. வெவ்வேறான முறையில் என்றால் ஒரு கூட்டல் விருத்தி அல்லது கம போட்டு எழுத வேணும். வெவ்வேறான முறையில் எழுத சொல்றான். அப்ப பாருங்க, திருகுபடியில இருந்து முதலாவது பூச்செடிக்கு உள்ள தூரம் 5 மீட்டர். ஓகே, திருகுபடியில இருந்து 2வது பூச்செடிக்கு உள்ள தூரம் 7 மீட்டர். திருகுபடியிலிருந்து 3வது பூச்செடிக்குள்ள தூரம் 9 மீட்டர். இது விளங்கிட்டா? இதைத்தான் நாங்கள் வேறாக எழுதுவோம். இது விளங்கிட்டா? அடுத்தது 8வது திருகுபடி
எவ்வளவு தூரத்தில் இருக்கு கவனிங்கோ. இது முதலாவது திருகு, எட்டாவது எட்டாவது பூச்செடி. அப்ப இங்க இப்படி இது முதலாவது பூச்செடி, இது இரண்டாவது பூச்செடி, இது மூன்றாவது பூச்செடி. முதலாம் பூச்செடி, இது இரண்டாம் பூச்செடி, இது மூன்றாம் பூச்செடி. இப்படியே போய்கொண்டிருக்கு. ஒரு இடத்துல எட்டாம் பூச்செடி வருது. அது திருகுபிடியில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்கிறேன். படிய விளைய கொடுங்க, கேள்வி விளைய கொடுங்க. நினைக்கிறேன் உங்களுக்கு முதலாவது கேள்வி விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனண்டா திருகுபிடியில இருந்து முதலாம் இரண்டாம் மூன்றாம் பூச்செடிகளுக்குள்ள தூரத்தை கட்டுறது. முதலாம் பூச்செடி என்ன 1 இதுல இது அப்ப 5 மீட்டர். இரண்டாம் பூச்செடி என்ன கூட்டி பார்க்கணும், 5 கூட்டி பார்க்க 7 மீட்டர் இரண்டாம் பூச்செடி. மூன்றாவதுண்டா 5 இந்த இதுல இருந்து 5 இங்க 2 இங்க 2 ஆக 9. இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்கிறான்டா, திருகுபிடியில் இருந்து 8ஆம் பூச்செடிக்கு உள்ள தூரம் காரணம். எங்கள்கிட்ட என்ன உறுப்பை கேட்டா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கள்ட்ட ஒரு சமன்பாடு இருக்கு. இதுதான் சமன்பாடு. Tn சமன் A சக n சய 1 தர D. இதுல ஒவ்வொரு விஷயம் என்னன்னு பார்ப்போம். Tn என்றது இப்ப 8ஆம் உறுப்புக்கு ஒரு பெருமானம் இருக்குந்தான். இப்ப முதலாம் உறுப்பின் பெருமானம் முதலாவது பூச்செடிக்குள்ள தூரம் 5 மீட்டர். அப்ப T என்றது அந்த பெருமானத்தை குறிக்கிறது. என்னென்று சொல்றது அதின்ற உறுப்பை குறிக்கிறது. இப்ப முதலாம் உறுப்பு அதின்ற பெருமானம் 5. இரண்டாம் உறுப்பு என்னன்றது இரண்டாம் உறுப்பு, அந்த இடத்துல Tn என்ற பெருமானம் 7. மூன்றாம் உறுப்பு என்னன்றது 3 அந்த இடத்துல Tn என்ற பெருமானம் 9. அப்ப 8வது இடத்துல இருக்கிற Tn என்ற பெருமானத்தை நான் கண்டுபிடிக்க T8 கண்டுபிடிக்க வேணும். அப்ப உங்களுக்கு இதுல விளங்க வேணும் A என்றது முதலாம் உறுப்பு என்னன்றது எந்த நிலையில, இப்ப முதலாம் உறுப்பா, இரண்டாம் உறுப்பா, மூன்றாம் உறுப்பா, நாலாம் உறுப்பா. அது இப்ப உதாரணமா இரண்டாம் உறுப்பாண்டா n சமன் 2 ஆயிருக்கு, மூன்றாம் உறுப்பாண்டா n சமன் 3 ஆயிருக்கு, 10ஆம் உறுப்பாண்டா n சமன் 10 ஆயிருக்கு. அப்ப என்னன்றது எத்தனையாம் உறுப்பு. அடுத்தது D என்றது டிஃபரன்ஷியஸ் அல்லது வித்தியாசம். எப்படி கண்டுபிடிக்கிறதுண்டா, கூட்டல் விருத்தின வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறதுண்டா, இரண்டாம் உறுப்பில இருந்து முதலாம் உறுப்பை கழிக்க வேணும். இரண்டாம் உறுப்பு 7, அதுல இருந்து முதலாம் உறுப்பு 5, அது வித்தியாசம். என்ற வித்தியாசம். T என்னன்றது அதுடைய பெருமானம். இப்ப T கொண்ட போட்டா அதுக்குரிய பெருமானம் என்ன கொண்ட போட்டா அதுக்குரிய பெருமானம் 5, T2 போட்டா 7, T3 போட்டா 9. இதுதான் அந்த பெருமானம். அப்ப T என்னன்றது அந்த உறுப்புகளின் பெருமானம். உறுப்பின் என்னன்றது வழியாக உறுப்புகளின் பெருமானம். என்னன்றது வேற, T என்னன்றது வேற. ரெண்டும் படிவா விளங்கி கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைல. என்னண்டா கிளாஸ் நடக்கிற டைமில் நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் திரும்பி எழுதுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சா ஒழிய மற்றபடி நான் இதை திருப்பி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். நோட் பண்ணி வச்சுக்கொண்டாதான் என்ன மாதிரி நீங்கள் இதை படிக்க வேணுமென்று அல்லது நோட் பண்ண விஷயத்தை எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஞாபகப்படுத்தி அதை படிக்க வேணுமென்றதை அடுத்த ஸ்டெப்ல இருந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டு போக வேணும். புழுவண்டா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கும். தொடர்ந்து கணிதத்தை பொறுத்தளவில் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களோட ஃபைனல் பேப்பர் O லெவலுக்கு நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறீங்கன்னா அந்த பேப்பர் உங்களுக்கு சுகமாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவு ப்ராக்டிஸ் பண்ண வேணும், நிறைய கேள்வி செய்ய வேணும், திருப்பி பார்ப்போம். அப்ப நான் நினைக்கிறேன் இந்த விஷயங்கள் விளங்கி இருக்கு. இப்ப எங்களுக்கு 8ஆம் உறுப்பை கண்டுபிடிக்க சொல்றான். 8ஆம் உறுப்பின் பெருமானம். அப்ப எண்ணுக்கு பதிலாக எண்ணெட்டு 8, அதுக்குரிய T8 பெருமானத்தை நான் காண வேணும். ஓகே தானே? இதுதான் என்ற கேள்வி. T8 ரைட். இந்த சமன்பாட்டில் தான் போட போறேன். T8 சமன் A முதலாம் உறுப்பு முதலாவது பூஞ்செடிக்குள்ள தூரம் 5 சக எண்ணுக்கு பதிலாக 8 சய 1. 8ஆம் உறுப்பின் பெருமானம் தான் கேட்கிறான். Dக்கு பதிலாக கவனிங்க, Dக்கு முதலாம் உறுப்பு 5,
ரெண்டாம் உறுப்பு 7 மூன்றாம் உறுப்பு 9 வித்தியாசம் டி எப்படி கண்டுபிடிக்கிறதுண்டா 7ல இருந்து 5 கழிச்சா 2 அதே போல 9ல இருந்து 7 கழிச்சா 2 ஆகவே பொது வித்தியாசம் 2 இது விளங்கிட்டா டி 8 சமன் 5 சக இங்க எவ்வளவு இருக்கு 7 ஏன்னா முதலாவது அடைப்பை செய்யவன் அடைப்புல இங்க சக உண்டு இங்க சக 8 இங்க சய உண்டு வேற அடையாளம் கழிபடும் கழிபட்டா 8ல இருந்து 1 போனா 7 சகம் தர 2 அப்ப T8 சமன் படியா கவனிங்கோ 5 சக 7 14 அப்ப T8 சமன் 19 இது என்ன சொல்லுதண்டா அதாவது திருகுபிடியில இருந்து 8வது பூச்செடி எவ்வளவு தூரத்துல இருக்கண்டா 19 மீட்டர் தூரத்துல இருக்கு விளங்குதா படியா கவனிங்கோ நான் திருப்பி இருக்க சமன்பாட்டை சொல்றேன் பாருங்கோ முதலாவது Tn சமன் A சக N சய 1 தர T இது ஒரு சமன்பாடு A என்றது முதலாவது உறுப்பின் பெருமானம் N என்றது எத்தனையாம் உறுப்பை குறிக்கும் D என்றது பொது வித்தியாசம் Tn என்று சொல்றது அந்த உறுப்பின் பெருமானம் இந்த சமன்பாட்டில் போடுறேன் சுருக்கிறேன் 19 மீட்டர் வருகிறது அப்ப இதுல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் திருகுபிடியில இருந்து 8ஆம் பூச்செடி 19 மீட்டர் தொலைவில் இருக்கு இது விளங்குதா கிளியரா யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கிளாஸ் முடியிருந்து கேட்டுட்டு போங்க யூடியூப்ல பார்க்குறாங்க உங்களுக்கு யூடியூப்னோட பார்வையிடுகிறவர்கள் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு அதுக்கான இன்னுமா கிளியரான விளக்கத்தை தர ட்ரை பண்ணுறேன் பிள்ளைகளே வடிவாக விளங்கி கொள்ளுங்க இந்த பேப்பர் முதல் 3 கேள்வி அதாவது நீங்கள் குறைஞ்சது 7 மார்க்ஸ் அல்லது 8 மார்க்ஸ் எடுக்கிறது மிகச் சுலபம் இந்த கேள்வி ஒரு 10 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக இருந்தால் இந்த கூட்டல் விருத்தி எண்ணத்தோட சில வேளையில கடைசி பாட்டு ஒரு பெருக்கல் விருத்தி கேள்வி வருது கூடுதலான நேரத்துல கூட்டல் விருத்தியே அந்த பேப்பரை கம்ப்ளீட்டா வர்ற கேள்வியா இருக்கு நீங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அந்த கூட்டல் விருத்திக்குமான 10 புள்ளிகளை நீங்கள் பெறுவது சுகம் மிகச் சுகம் அதுக்கு நீங்க நிறைய வேலை செய்ய போகணும் இந்த ஒரு 10 வருஷ பாஸ் பேப்பர் கேள்விகளை தொடர்ந்து நீங்க செய்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் சுகமா இருக்கும் வடிவா கவனிங்க பிள்ளைகள் ஓகே அப்ப நான் முதலாவது T8 சமன் 19 அதாவது திருகுபிடியில இருந்து 8வது பூச்செடி 19 மீட்டர் தொலைவில் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே தானே ரைட் இதோட எங்களோட 2வது கேள்வி முடிஞ்சது முதலாவது கேள்வியும் முடிஞ்சது 2வது கேள்வியும் முடிஞ்சது ரைட் அடுத்தது 3வது கேள்வியை பார்ப்போம் 3வது கேள்வி என்ன இருக்கிறான்னா நீர் திருகுபிடியில் இருந்து 37 மீட்டர் தூரத்தில் எத்தனையாவது பூச்செடி இது மாதிரி கேட்கிறான் அதாவது இங்க இருந்து 37 மீட்டர் தூரம் 37 மீட்டர் தூரத்துல ஒரு திருகுபிடி இருக்கு ஒரு பூச்செடி இருக்கு அது எண்ணுக்கு என்ன பெருமானம் எத்தனையாவதா இருக்குன்னு கேட்கிறான் வடிவவளையம் கேள்வி விளாங்க திருகுபிடியில இருந்து 37 மீட்டர் தூரத்துல ஒரு பூச்செடி இருக்கு அந்த பூச்செடி எத்தனை இங்க இருந்து 1 2 3 4 ஏதோ ஒரு பெருமானத்துக்கு தானே இருக்கு என்னென்று ஏதோ ஒரு பெருமானம் 5ஆவதாகவோ 7ஆவதாகவோ 9ஆவதாகவோ அல்லது 11ஆவதாகவோ இருக்க அது எங்க எத்தனையாவதா இருக்கிறது தான் கேள்வி அப்ப என்ன சமன்பாடு இந்த டி இது Tn தான் உங்களுக்கு தெரியும் 37 மீட்டர் வடிவா கவனிங்க அது அந்த கேள்வியே அது என்ன கேட்டவன் என்ன தந்துட்டு Tn கேட்டவன் இந்த கேள்வி Tn வேல்யூவை தந்துட்டு என்ன பெருமானம் கேட்கறது அது 2 தான் இருக்கு மாதிரி தான் கொடுக்கணும் வடிவவளைய கொடுக்கும் ஒரு பாப்போம் என்ன சமன்பாடு அதே சமன்பாடு Tn சமன் A சக N சய 1 தரடி ஓகே தானே T37 இங்க இருக்கிறதா நான் கண்டுபிடிக்கணும் 5 சக முதலாம் உறுப்புக்கு பதிலாக 5 முதலாவது திருகுபடி அங்க எவ்வளவு தூரத்துல இருக்கு 5 மீட்டர் தூரம் தானே அதுதான் இதுல போகணும் சக எண்ணுக்கு பதிலாக தெரிய என்னத்தான் நான் கண்டுபிடிக்க வேணும் சய 1
தர டிக்கு பதிலாக 2. ஓகே தானே பிள்ளைகளே? முதலாவது எனக்கு தேவையான ஆள் இங்கே இருக்கிறார், இவரோட இவர் பெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆக இவர் தனியே இருக்கிறார். இவரை முதல் இங்கால இல்லாம பண்ண வேணும். இவருக்கு முன்னால சக அடையாளம் இருக்கு, இஞ்சால கொண்டு வந்தால் 37 சய 5 சமன் என் சய 1 தர 2. ஆகவே ரெண்டும் வேறவர் அடையாளம் என்றா கழிவடுவினம் 32. என்ன 32 பிளஸ் 32 வேறவர் அடையாளம் என்றா கழிவடுவினம் 37 5 போனா 32. இவரா பெருசண்டு பார்ப்போம், 37 பெருசு. ஆகவே அவருக்கு முன்னால் இருக்கிற பிளஸ் அடையாளம் அப்படியே வரும். என் சய 1 தர 2. இப்ப எனக்கு தேவையானால் என் சய 1 ஒரு பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறார், அவரை இந்த 2 பெருக்கி கொண்டிருக்கிறார். அப்ப அங்கால பெருக்கப்பட்ட அஞ்சால பிரிபடும். அப்ப 2 இஞ்சால பிரிபட்டுச்சண்டா என் சய 1 நான் மாத்தி எழுதுறேன் 32/2. என்ன செஞ்சிருக்கிறான், இவரை இஞ்சாலி பக்கம் கொண்டு போயிட்டு இப்படியே இவரை எல்லாத்தையும் இஞ்சாலி பக்கம் கொண்டு போயிட்டு இவரை சமன்பாட்டுக்கு அங்க சுவாத்துக்காண்டி எழுதுறேன். அப்படி என் சய 1 சமன் 16. என்னோட இந்த 1க்கு முன்னால சய 2 அடையாளம் இருக்கு, ஆகவே சமன்பாட்டுக்கு அங்கால சக 2 போகும். என் சமன் 16 சக 1. இது எளிய சமன்பாடு என்ற பாடத்துல நாங்க படிப்போம், சமன்பாடுகள் என்ற பாடத்துல படிப்போம்.